வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் பார்க்க போறோம். தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் தொழிற்பெயர். அதாவது ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் தொழிற்பெயர். தொழில்னா தெரியும் என்னது, ஒரு செயல், வேலை, ஒரு வேலையை குறிக்கிறது என்னது தொழிற்பெயர். அதாவது வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்ன செய்யாதுன்னு பாத்தீங்களா, எண், இடம், காலம், பால், இதை குறிப்பாகவும் காட்டாது, வெளிப்படையாகவும் காட்டாது. அப்ப தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால், இதை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு படித்தல். இந்த படித்தல்ல ஏதாவது காலம் தெரியுதா? ஒரு காலமும் தெரியாது. இல்ல இதுல எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியுதா? தெரியாது. இடம் தெரியுதா? தெரியாது. அப்ப எதுவுமே செய்யாது, இதுல தெரியாது. அதனால இது என்னது, தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால், எதையுமே என்ன செய்யாது, காட்டாது. தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். படித்தல். தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னது, படித்தல். அடுத்தது ஆடல். ஆடல், காட்சி, இது எல்லாமே என்னதுதான், தொழிற்பெயர் தான். சரியா? அடுத்தது வேற என்ன சொல்லலாம், ஓடு, இது எல்லாமே என்னதுதான், தொழிற்பெயர் தான். ஆனா ஒவ்வொன்றுலயும் வித்தியாசம் இருக்கு. நல்லா பாருங்க. படிக்காமை, படிக்காமை எல்லாமே என்னதுதான், தொழிற்பெயர் தான். இப்ப படித்தல்ங்கிறது விகுதி வந்திருக்கு, ஆடல்ங்கிறது விகுதி வந்து, காட்சி விகுதி இருக்கு. இந்த ஓடுங்கிறது என்ன இல்ல, விகுதி இல்ல. சரியா? படிக்காமை இதுல மைங்கிற விகுதி இருக்கு. இதெல்லாம் தொழிற்பெயர் தான். தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்திருக்கிறத உணர்த்தும். வினை செயலதான் என்ன செய்யும், உணர்த்தி நிற்கும். இந்த தொழிற்பெயர் படற்கைக்கு உரியது. அடுத்தது காலம் என்ன செய்யாது, காட்டாது. எடுத்துட்டு பாருங்க. ஆடுதல், பெறுதல், தள்ளும் தள்ளும் வந்திருக்கா, தள்ளு வந்தாலே தொழிற்பெயர் தான். சரியா? அடுத்த வகுப்புல பாத்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்ப்போம். சரியா?